பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 7ஆம் நாள் ஜெபத்துக்கு உங்கள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, மீண்டுமாய் இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள் ஆண்டவரே நீர் பிரியமாக இருக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மனிதர்களாக இருக்கிற எங்களை ஆண்டவரே மறைத்து நீங்க வெளிப்படுங்க இயேசப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் காணப்படுகிறது அல்லவா? அநேகர் எந்த ஒரு காரியமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, எனக்கு யாராச்சும் உதவ மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இந்த உலகம் இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கோ தேவன் ஒரு சகாயராக இருந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நமக்கு அவர் ஒரு ஹெல்ப்பா இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ
பற்றி கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு சகாயரா இருக்கிறபடினால ஆண்டவரே, we come Lord Jesus for the help to you Lord Father. நாங்கள் வேலைக்கு செல்ல முடியும். நீர்தானே எங்கள் தஞ்சம், நீர்தானே எங்கள் கோட்டை. இம்மட்டிலுமா எங்களை ஜீவனை கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவனே, நீர்தானே பெரியவர் ராஜா, நீர்தானே வல்லவர் ராஜா, நீர்தானே உண்மையான தேவன் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை நடத்த வல்லவரா இருக்கிறீர். அப்ப உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றுமில்லை, ஒன்றுக்கும் தகுதி இல்லாம we are Lord Jesus not worthy of anything, but it's because of your grace Lord, because of your help Lord, that we are living today Father. Continue to bless us, continue to protect us Lord Jesus. நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. இந்த நாளிலும் உங்களை சந்திக்க ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஆண்டவர் தந்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை பார்ப்போம். என் நீதியின் தேவனே, நான் உன்னை கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடு. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இந்த நாளிலும் இந்த பாவ உலகத்தில் பரிசுத்த தேவன் நம்மை கிருபையாய் தயவாய் நடத்தி வந்தார். இந்த 50 நாள் ஜெபம் இன்னும் ஒரு நாள் கூட உங்களோடு கூட இடைப்பட்டு ஜெபிக்க ஆண்டவர் கொடுக்கிற உணர்வை வைத்து தெய்வத்தை நோக்கி மன்றாடு. இந்த தருணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து நீங்களும் கூட இருக்கிற இடங்களில் முழங்காற்படியிட்டோ அல்லது நின்றோ அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்றபடி உங்கள் இருதயத்தில் அந்த பக்தி தன்மையை உருவாக்கி கொண்டு எங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், என் குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்வார், எங்களை அருமையாய் நடத்துவார் என்ற உணர்வோடு நீங்களும் உங்கள் இருதயத்தை, உங்கள் கண்களை மூடி இருதயத்தை அவர் பக்கம் திருப்பி என்னோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர், உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அனைவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு இறங்கும்படியாய் வேண்டுகிறோம். எங்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க வேணுமே. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தாவே பாழான இந்த உலகத்தில் முடிந்த வரைக்கும் பயபக்தியோடு வாழ எங்களுக்கு அந்த பலனை தந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த பயபக்தி ஒவ்வொருவருக்கும் தேவை ஆண்டவரே. பக்தியுள்ளவன் இந்த உலகத்திலே அற்று போகிறான் என்று சொல்லி இருக்கிறதுப்பா. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் சொல்லுகிறீர்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலும் உண்மையான பக்தியோடு வாழ்கிற அனைவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்.
எல்லாரும் பக்தி இல்லாதவர்கள் இல்லை ஆண்டவரே. தேசத்தை குறித்து பக்தியுடையவர்கள் இருக்கிறார்கள், உலகத்தை குறித்து பக்தியுடையவர்கள் இருக்கிறார்கள், தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தெய்வ பக்தியோடு வாழ்கிற மக்களும் உண்டு. அந்த பக்தியுள்ள எல்லாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏதோ மேலோட்டமான பயம் பக்தி என்கிற அந்த நிலைமை இல்லாமல் உண்மையான பக்தியோடு வாழ்ந்திட வல்லமை இறங்கி வரும்படி வேண்டுகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பக்தியுள்ள மக்கள் பாவத்தில் விழாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிலர் வார்த்தையிலே பக்தியை சொல்லுவார்களே, ஆனால் அவர்கள் வாழ்க்கை எப்படி என்று எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்கள் பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற மக்கள் எல்லாம் எந்த பக்தியா இருக்கட்டும், இந்த உலகத்தின் பாவத்திலே அசுத்தத்திலே அவர்கள் விழுந்து விடாதபடி விழுந்து தங்கள் வாழ்க்கையை தங்கள் சாட்சியை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் இறங்குங்க. பாவத்திலே யாரும் விழுந்து போகக்கூடாது. பக்தியுள்ளவன் இன்னும் பக்தியாய் வளரணும். அவன் பாவத்தில் விழுந்து தங்கள் ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளும். பக்தியுள்ள மக்களுக்காக வேண்டுகிறோம். அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு அது நாலா பக்கமும் யோபு என்ற பக்தனுக்கு பலவிதமான வேதனைகள் வந்ததல்லவா, தாக்குதல்கள் வந்ததல்லவா, மரணம் ஏற்பட்டது குடும்பத்தில். அவன் குடியிருந்த வீட்டிலே நாலு பக்கமும் பயங்கரமான காற்றுகள் வந்து அடித்த போது அந்த குடும்பத்தை பாதுகாத்தீரே. இந்த மாலையிலும் நாங்கள் செபிக்கும் போது அந்த பாதிப்பு தம்முடைய பிள்ளைகளுக்கு வராமல் காத்துக்கொள்ளும். அவர்களுக்கு இனமறியாத பயம் ஒன்று வருகிறது அல்லவா, பயத்தை கொண்டு வருகிற பொருளாக கிரியைகள் மாறணும். இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிற யார் யார் பயத்தோடு இருக்காங்க, தங்கள் வாழ்வை குறித்து தங்கள் குடும்பத்தை குறித்து தங்களுடைய நிலைகளை குறித்து பயத்தோடு இருக்காங்க, இறங்குமையா பயத்தை அகற்றி போடும், பயத்தை அகற்றி போடும். எல்லா இடத்திலும் ஒவ்வொரு மக்களும் எரிந்து பிரகாசிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. எரிந்து பிரகாசிக்க கிருபைதான். நாங்கள் பயமுள்ளவர்கள், நாங்கள் பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் வருகிற விரோதங்களை மாற்றி போடும். அவருடைய வாழ்க்கையின் பிரகாசத்தை கெடுக்க வருகிற காரியங்கள் மறைந்து போகட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஒளித்தது என்று சொன்ன வார்த்தையின்படி பக்தி என்று தங்களை காண்பிக்கிறவர்களும் பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் அவருடைய தீ அணைந்து போகாதபடிக்கு, அவருடைய வாழ்க்கைக்குள்ள இருள் வந்து வாழ்க்கையை அழித்து போடாதபடிக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டணுமே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பக்தியோடு இருக்கிற மக்கள் கர்த்தாவே ஆரம்பத்திலே பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் சாட்சிகளாய் இருக்கிறவர்கள், சத்தியத்தை அறிகிறவர்கள், இந்த நாட்களில் உலகம் முழுவதும், நாடுகள் முழுவதும், தேசங்கள் முழுவதும், எல்லா இடத்திலும் பொய்யான உபதேசங்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையான நிலைகள் மாற்றப்படுகிறது, உத்தமமான இதயங்கள் அலக்கழிக்கப்படுகிறது. ஏராளமான மக்கள் வழி தப்பி போவதற்கும் உண்மை சத்தியத்தை மறந்து போவதற்கும் கண்மூடித்தனமாய் செல்வதற்கு காரணமாய் இப்படிப்பட்ட நிலைமைகள் வருவதினால் கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிற உண்மைக்கு மாறான வார்த்தைகள், உண்மைக்கு மாறான கருத்துக்கள், உண்மை தெய்வத்துக்கு விரோதமாய் எழும்புகிற மக்களை சாத்தானின் நடத்துதலுக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்துகிற அநேகரை தப்பான வழியில் நடத்துகிற அந்த கள்ள என்கிற நிலைக்குள்ள வாலிபர்களோ பெரியவர்களோ ஆரம்பத்தில் இருந்த நிலைகளை விட்டு விலகி போகிற அந்த மக்களுக்கு
அந்த சரியான பாதையில் நடத்தும். கள்ள என்கிற நிலையை மாற்றி நல்ல என்கிற சூழ்நிலைக்குள்ள ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் வேண்டுகிறார். நல்ல உபதேசங்கள் வெளிப்படட்டும். உண்மை சத்தியங்களை வெளிப்படுத்துகிற மக்களை எழுப்பும். சபைகளில் எழுப்பும். எங்கள் தேசங்களில் எழுப்பும். எங்கள் பட்டணங்களில் எழுப்பும். எங்கள் கிராமங்களில் எழுப்பும். கடைசி காலத்தில் வாழ்வதினால் ஆண்டவர் கிருபை கொடும். உண்மை உபதேசத்தை கொடுக்கிற மக்களை ஆயத்தப்படுத்தும். ஆரம்பத்திலிருந்தே தங்களை நல்ல பார்வையோடு நல்ல சிந்தனைக்கு இடம் கொடுத்து நல்ல உண்மையான பரிசுத்தவான்களை பின்பற்றி பரிசுத்தவான்களோடு அமர்ந்து கற்றுக்கொண்டு ஜபத்திலும் வசனத்திலும் அமர்ந்து கற்றுக்கொண்டு வளர்ந்து வரும்போது ஒரு நல்லதொரு சமுதாயம் உருவாக சபைகளில் எழுப்புதல் கடந்து வருவதற்கு இப்படிப்பட்ட மக்களை உண்மையான பாடல்கள், உண்மையான வார்த்தைகள், உண்மையான உபதேசங்களை சொல்லி சபையின் எழுப்புதலுக்கு காரணமாய் மாறுவதற்கு பரலோகத்தின் தேவன் இறங்கி கிரியை செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே, இந்த மாலையிலே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்காவிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அமெரிக்க தேசத்தின் மாநிலங்களுக்காக ஜெபம் பண்றோம். அங்க ஆட்சி செய்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். உலகத்திலேயே கர்த்தாவே, அந்த அமெரிக்க தேசம் சாட்சியா இருந்ததல்லவா, அதற்குள்ளே பாவம் புகுந்து அங்கே சாத்தானுடைய திட்டங்கள் சேர்ந்து இந்த நாட்களிலே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனமுடைய கண்ணீரை துடையும், அவர்களுக்கு விடுதலை தாரும். அங்குள்ள தலைவர்களோடு இடைபடும், அங்குள்ள அதிகாரிகளோடு இடைபடும். அமெரிக்க தேசத்தின் எல்லா நாடுகளிலே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய அற்புதமான வல்லமை இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் தேவ பிள்ளைகள் தானே. அங்க இருக்கிற அக்கிரமங்கள் மாற வேணுமே, அநியாயங்கள் மறைய வேணுமே, ஆண்டவர் கிரியை செய்ய வேணுமே. பரிசுத்த பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல எங்கள் நாட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் தேசங்களை ஆசீர்வதிங்க அப்பா, எங்கள் மாநிலங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் மக்களை எல்லாம் தொட்டு விடுதலை தாரும். எல்லாருடைய கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகளை மாற்றி போடும். ஆண்டவர் அற்புதமாய் நடத்தும். நாடில் இந்த விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக தலைவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக சினிமா துறை சார்ந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டும். எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டும். ஒரு ஆத்துமா கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஆரோக்கியம் பெற வேண்டும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அன்பு நிறைந்த இதயம் உள்ள தெய்வமே, நீங்கள் இரக்கம் பாராட்டும். எங்களுடைய கடமையுடைய சமூகத்திலே நீங்கள் உணர்த்துகிற காரியங்களுக்காக ஆத்தும பாரத்தோடு செபிக்கிறது தான் எங்களுடைய கடமை. ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்யும். இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது அடிமை மட்டுமல்ல, உலகத்தில் பல பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்களும் ஆண்களும் பெண்களும் உம்மை நோக்கி கதறுகிறார்கள், உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள். எல்லாருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு மாற்றங்கள் வரட்டும். கிருபைதான். இப்படி ஒரு நேரத்துக்கு தந்தீரே ஸ்தோத்திரம். நீர் பெருக, நாங்கள் சிறுக ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மட்டும் மகிமை வரட்டும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் கொடுத்த பாரத்தின்படி அவருடைய பாதத்தில் சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். நாங்கள் நேரம், குறுகிய நேரத்தை வைத்து செய்கிறதினால் இன்னும் நீண்ட நேரம் அல்லது அநேக தேவ பிள்ளைகளுக்கு தனித்தனியாக ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்து நாங்கள் அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் காணப்படுகிறோம். எப்படியோ
அந்த இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலும் வழக்கமாய் நாம் வாசித்து வருகிற யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 4வது வசனத்தின் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த அதிலிருந்து சில ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறோம். இந்த 4ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற ஆண்டவராகிய தேவனையும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்களா? அவர்கள் இந்த ஆக்கினைக்குட்படுவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்ப இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? பக்க வழியாய் நுழைந்த பக்தியற்றவர்கள். பக்க வழியாய் நுழைந்த பக்தியற்றவர்கள். பக்தி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? பக்க வழியாய் நுழைந்து கேடான காரியங்களை உண்டாக்குவார்கள், நன்மைகளை உடைத்து போடுவார்கள், யாருக்கும் நன்மையான கருத்துக்களை சொல்ல மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் ஏராளமான குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் பக்க வழியாய் நுழையாமல் நேர் வழியாய் வருகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? பக்தியுள்ளவர்களாய் இருப்பார்கள். இந்த பக்தியுள்ள மக்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். பக்தி உள்ளவர்கள் யார் என்று நாம் அறிந்து கொண்டால் பக்தி இல்லாதவர்கள் யார் என்று யோசித்து நாம் எச்சரிக்கையாய் இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, முதலாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜெபிக்கிறவர்கள் பக்தியுடையவராய் இருப்பார்கள். யார் ஜெபம் பண்ணுகிறார்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள், அவர்கள் பக்தியுள்ளவர்களாய் இருப்பார்கள். பக்தி இல்லாதவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். பக்தி இல்லாதவர்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஜெபிக்கிறவர்கள் பக்தியுள்ளவர்களாய் இருப்பார்கள். இரண்டாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:12 படித்து பாருங்கள். பக்தியுள்ளவர்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வதற்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வரங்களை நாடுவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் மூலம் கொடுக்கப்படுகிற அந்த வரங்களை நாடுவார்கள். ஆனால் பக்தியற்றவர்களோ வரம் பெற்ற தேவ பிள்ளைகளை தூஷிப்பார்கள், மனித ஞானத்தை உபயோகப்படுத்துவார்கள், வேத புரட்டர்களாய் காணப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே சத்தியம் இல்லை பாருங்கள், அவர்களுக்குள்ளே ஜெப வாழ்க்கை இல்லை பாருங்கள். அவர்கள் தேவனுக்காக எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அற்றவர்களாய் இருக்கிறார்கள் பாருங்கள். எனவே பக்தி உள்ளவர்கள் வரங்களை நாடுவார்கள். மூன்றாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசன வரங்களை வாஞ்சிப்பார்கள். பக்தியுள்ளவர்கள், ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஜனங்களுக்கு தெளிவானதை சொல்லி பரலோகத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்று தாகத்தோடும் தரிசனத்தோடும் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசன வரத்தை நாடுவார்கள். தேவையில்லாததை நாடி, தேவையில்லாததை வாசித்து, தேவையில்லாமல் தங்கள் அறிவை வளர்த்து, ஆரம்பத்திலே நல்லவர்களைப் போல இருந்து நாள் போக 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 தவறான உபதேசத்துக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறவர்கள் பக்தி இல்லாதவர்கள். ஆனால் பக்தியுள்ளவர்களோ தீர்க்க தரிசனத்தை வாஞ்சிப்பார்கள். நான்காவது
1 கொரிந்தியர் 14:5 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 14:5 சொல்லப்படுகிற வசனங்களை எல்லாம் இந்த குறுகிய நேரத்தில் வேதத்தை புரட்டி சொல்லவோ அல்லது அதிகமான விளக்கங்களை சொல்லவோ நேரமில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் வீடுகளில் அமர்ந்திருக்கும் போது வேதத்தை புரட்டி இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், இதை சற்று யோசிக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அந்த வசனம் என்ன குறிப்பிடுகிறது? பக்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷை பேசுகிறவர் தேவனோடு ரகசியம் பேசுகிறார். அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் தங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பக்தி உள்ளவர்கள் அந்நிய பாஷை, பரலோக பாஷையை பேசுவார்கள். பக்தி இல்லாதவர்கள் உலக பாஷைகளை பேசுவார்கள். பாஷை என்றால் வார்த்தைகள், மொழி. தேவையில்லாததை பேசி 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 குழப்பம் பண்ணுவதே அவர்கள் வேலை, கலகம் பண்ணுவதே அவர்கள் வேலை. அதனால பக்தி அற்றவர்கள் கெட்ட வார்த்தையை பாஷையாய் பேசுவார்கள். பக்தி உள்ளவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். கடைசியாக 5வது 1 கொரிந்தியர் 14:26 1 கொரிந்தியர் 14:26 வாசித்தீர்களானால் எதை செய்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்வார்கள். இந்த பக்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? எதை பேசினாலும், எதிலே ஈடுபட்டாலும் அதிலே மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும், தெய்வீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், குழப்பமில்லாமல் ஜனங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதை செய்தாலும் பக்தி விருத்தி ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவான வளர்ச்சி, உண்மையின் வளர்ச்சி, பரிசுத்தத்தில் வளர்ச்சி, பக்தியின் வளர்ச்சி, அந்த குரோயிங் வளர்ச்சிக்குட்பட்ட காரியத்தை செய்வார்கள். ஆனால் பக்தி இல்லாதவர்கள் எதை செய்தாலும் அநேக தவறாக வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை இருக்கும். எனவே யூதா என்ற அப்போஸ்தலன் எழுதுகிற வார்த்தை பாருங்கள். இவர்கள் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பக்தியற்றவர்கள் பக்க வழியாய் நுழைந்து தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த காரியத்தை உணர்த்தி காட்டி திருச்சபை மக்கள், தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் உண்மையோடு கூட உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார் யூதா அப்போஸ்தலன். எனவே இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, நீங்களும் உங்கள் வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து, நீங்கள் பக்க வழியாய் நுழைந்து பக்தியற்ற வழியை நடத்துகிற மனிதர்களை பின்பற்றாமல் பக்தி உள்ளவர்களாய், பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறவர்கள், ஆலயத்துக்கு வழிகாட்டுகிறவர்கள், ஜபத்துக்கு வழிகாட்டுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு வழிகாட்டுகிறவர்கள், கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ விரும்புகிற மக்களை பின்பற்றி நீங்களும் வாழ்ந்திட ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பாவை நோக்கி பார்க்க, செபிக்க, பாட, இந்த வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். எங்களை இப்படி ஆயத்தப்படுத்த 50 நாள் உங்க சமூகத்தில் நாங்கள் செபிக்க தீர்மானித்திருக்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஒருவேளை இந்த நேரலையில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற சபை மக்களும் மற்றவர்களும் இதை பார்த்து தங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பவும், தங்களுடைய காரியங்களை சொல்லவும், ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை தெரிவிக்கவும், நாங்களும் அவர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்களும் ஜெபக்குழுவாக சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தப்படுத்தும். இன்றும் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நாளை மாலை 7 மணிக்கு மீண்டும் நாம் இந்த நேரலையில் சந்திப்போம். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென்.